ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏகேஎம் சமையல். இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, உருளைக்கிழங்க இந்த மாதிரி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு. இதை வந்து நான் நீல வாக்கில் இப்படி கட் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த உருளைக்கிழங்குலேயே வந்து 2 வகை இருக்கும். ஒன்று மண் உருளைக்கிழங்கு, இன்னொன்று ஸ்வீட் உருளைக்கிழங்கு இருக்கும். நம்ம ஸ்வீட் உருளைக்கிழங்கு வாங்கி செஞ்சா அது நல்லா இருக்காது, டேஸ்டா இருக்காது. இந்த மாதிரி மண் உருளைக்கிழங்குன்றது விலை ஜாஸ்தி. 1 கிலோ 50 ரூபாய் இருக்கும், 1 கிலோ 60 ரூபாய் இருக்கும். ஆனா அந்த உருளைக்கிழங்கு வாங்கி தான் நம்ம செய்யணும், அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு வந்து டேஸ்டாவும் இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி போடுறேன். இந்த உருளைக்கிழங்குலேயே நிறைய வகை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றணும். அதுல ஃப்ரை பண்றதுலாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஆகும். அது ஃப்ரை பண்ணனா அப்படிதான், அதை யோசிக்க கூடாது. கொஞ்சம் உளுந்தம் பருப்பு போட்டுக்கணுமா, கொஞ்சம் நல்லா இருக்கும் முறுமுறுன்னு. அது கூட இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும். இங்க பாருங்கம்மா, இந்த பாருங்க, இந்த மாதிரி செவந்து வரணும். உளுத்தம் பருப்பு இப்படி செவக்கணும். செவந்ததுக்கு அப்புறம் இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இதை வந்து போட்டுடணும். இந்த பாருங்க, அரை கிலோ உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி இதை கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு, சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு 4-5 செகண்ட் மஞ்சள் போட்டுக்கணும். இது வந்து வறுவலுக்குன்னு நான் வச்சிருக்கேன் மிளகாய் தூள், உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்றதுக்கு வைக்கிறது. இதெல்லாம் இது வந்து 1/2 கிலோக்கு வந்து 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. எல்லாமே ஹோம்மேட்மா. இந்த பாருங்க, 3 ஸ்பூன் போட்டுங்க. 3 ஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா உப்பு போடணும். ஆனா இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுமா. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை வந்து ரொம்ப நேரம் மூடி வச்சா செய்யக்கூடாது. ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடணும், தட்டை எடுத்துடணும். இல்லைன்னா அழிஞ்சிடும். ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும் அது. அதனால சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் சும்மா மூடி வைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது இதுல. ஒரு 2 செகண்ட். இங்க பாருங்கம்மா, அவ்வளவுதான். ஒரு 2 செகண்ட் சொன்ன பாத்தீங்களா, இப்படியே இருக்கணும். இப்படியே இருந்ததுன்னா இதே நம்ம கம்மியா தீ வைக்கணும். தீ வச்சு இப்படியே திறந்து விட்டோம்னா அது பாருங்க, இப்படி அழுத்துனா வெந்திருக்கு. பாருங்க, பாத்தீங்களா, இங்க பாருங்க, வெந்துடணும். இப்படி அழுத்துனா வெந்திருக்கும். பாருங்க. அப்போ வந்து இதை அப்படியே சிம்லயே வச்சு இது எப்படி செவந்து நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். எங்க வீட்டுல எல்லா ஃப்ரையுமே வந்து நல்லா செவந்த மாதிரி தான் எடுப்போம். அப்படியே சில பேர் வந்து அப்படியே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நாங்க எடுக்க மாட்டோம். நான் அது எப்படின்னு காட்டுறேன். இனிமேல் வந்து தட்டு போட்டு மூடக்கூடாது, ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சு தீயை வந்து கம்மி ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த மாதிரி செவந்து இருக்கணும். தெரியுதுங்களா வீடியோல கிட்ட? இந்த மாதிரி இருக்கணும். இது பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டார்க்கா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ற மிளகாய் தூள்ல தான் இந்த மாதிரி இருக்கும். அது நீங்க கடையில எல்லாம் வாங்கினா இருக்கும், ஆனா காரமா இருக்கும். இதோட நிறுத்திட வேண்டியதுதான். பொட்டேட்டோ ஃப்ரை